காக்கு. என்னப்பா? இது பேலன்ஸ் காக்கு. பேலன்ஸ் கார்க். துரு பிடிச்சிருச்சு. துரு பிடிச்சிருக்கு. லிவர் எல்லாம் இல்லை, புதுசு தான் போடணும். லிவர் இல்லாமா? லிவர்லாம் இல்லாமல். சுற்றுது. அது சுற்றி நிற்கணுமா? நான் சடார்னு அடிச்சு. பழகிறவன் இப்படி கழட்டும்போது அவன் சுற்றும்போது பார்ப்பான் இல்லை. அப்போ நம்ம இப்போ கழட்டுறோங்க இங்கே சடார்னு அடிச்சிடும்ல. அவன் நின்னதுக்கப்புறம் தான் அவன் கழட்டணும். நின்று இந்த ஸ்க்ரூ வந்து வலது பக்கம் திருகணும். ரைட் சைடு. ரைட் சைடு. இடது பக்கம் டைட்டு, வலது பக்கம் லூஸ். மற்ற வாட்ச் மாதிரி இல்லை இது. மற்ற வாட்சில் இடது பக்கம் லூஸு, வலது பக்கம் டைட்டு. எல்லா இதுவுமே வாபா? எல்லா ஸ்க்ரூவுமா வலது பக்கம் திருப்புறது? இல்லை இல்லை, அது ஒன்று மட்டும். அந்த ஒன்று மட்டும்தான். ஒன்று மட்டும். பேரல் ஸ்க்ரூ மட்டும்தான். இது பேர் பேரல் ஸ்க்ரூ. பேரல் ஸ்க்ரூ அது பேர். என்னடா தம்பி, என்னடா அவசரமான உலகத்தில் ஆசை கொள்வதில் அர்த்தம் ஏதடா, காசு இல்லாதவன் குடும்பத்தில். உண்மைதானே? ஆமாம், உண்மைதான். அது தெரிஞ்சு அவன் கேட்டுக்குவானுங்க. அப்போ அது சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அவசரமான நேரத்தில் தான் அண்ணன் தம்பி உதவணும். அது இந்த காலத்தில் இல்லைம்மா. இந்த காலத்தில் அண்ணன் தம்பி அவசரமான நேரத்தில் கஷ்டப்படுறான்னா அவனை இன்னும் அதிகமாக கஷ்டப்படுத்துவாங்க. அதுதான் இந்த காலத்தில் அண்ணன் தம்பி.
சொத்து கொடுத்தவன் இப்போ அப்படிதாம்மா இருப்பான். பணக்காரன் என்னைக்கும் வந்து பணக்காரன் ஆக விட மாட்டான் அடுத்தவனை. அவனே தான் பணக்காரனாக கடைசியில் செத்து போகும்போது எல்லாத்தையும் வீட்டு போட்டு போவான். ஆமாம், மண்ணில் போய் அழிவான். அங்கே கடவுள்கிட்ட போய் நரகத்தை அவனே இங்கே தேடிக்கிறான். ஏன்னா உலகத்தில் நரகத்தை தேடுறது அவனே அவன் கையால் தேடிக்கிறான். சாகவுங்கிற எண்ணமே அவனுக்கு கிடையாது. திடீர்னு மரணம் வந்துடும். மரணம் சொல்லியா வருது, எவனையும் விட்டு வைக்கிறது இல்லை. அவன் பொண்டாட்டியும் துணைக்கு வராது, அவன் பிள்ளைகளின் துணைக்கு வராது, அவன் சொத்து பணமும் துணைக்கு வராது. காசு இருக்கிறவங்க எல்லாம் உயிரோடவே இருக்கிறானா? அந்த காசு அவனை காப்பாற்றுதா? உயிரை காப்பாற்றுதா காசு? என்ன செலவு பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் காப்பாற்றுறதுக்கப்புறம் உயிர் போகிறது தான். காசே தான் உயிர் அல்ல. காசு வேணும். அதுக்காக வந்து மனிதர்களாக சாத்தானோட வாழ்க்கைக்கு காசு வேணும். இப்படிப்பட்டவனால சாத்தானோட பிறந்தவன், மனிதனாக பிறந்தவன் இல்லை. ஆமாம், ஏழை துன்புறுத்துறவன் சாத்தானோட பிறந்தவன். இங்கே துன்புறுத்துவான், நாளைக்கு அங்கே இறைவன் கிட்ட போய் அவனை துன்புறுத்துவாங்க பாருங்க. செக்கில் போட்டு ஆட்டுவான் கடவுள். ஆமாம், என்ன செக்கில் கத்துவான். அப்போ அவன் முன்னாடி அந்த ஏழைங்கிறவன் சொர்க்கத்தில் இருப்பான். இன்ஷா அல்லாஹ் அதுதான் நடக்கும். பணம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை என்ற பாட்டு. எம்ஜிஆர்லாம் நல்லா கருத்துள்ள பாட்டு. கண்ணதாசன். கண்ணதாசனா? உலகத்துல கண்கூட ஆண்டவன் காட்டுறாமா எல்லாத்துக்குமே. எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் நீ பட்டு துணி மேலே நடந்தா கூட ஒரு நாள் மண்ணுக்குள்ள போய் அடங்க வேண்டிதான் இருக்குது. பட்டுல தான் இருந்தேன்னு சொல்லி மண்ணுக்குள்ள பட்டுலயே போட்டு படுக்க வைக்கிறாங்க. மண்ணுக்குள்ள போய் கொஞ்சம் துணியில கட்டி மண்ணுக்குள்ள கொண்டு போடுறாங்க. அவ்வளோதான், வெள்ளை துணியில். அதுவும் சாதாரண காடா துணி. உனக்கு என்ன பட்டு துணியா போடுறாங்க? அதுவும் கூட கிடையாது. காசு தான்பா இப்ப முக்கியம். உலகத்துக்கு காசு தான் முக்கியம், அது உண்மைதான். ஆனா அதுக்காக இப்படி இருக்கக்கூடாது. காசே சாத்தானா? காசே சாப்பிடுவானா? ஒரு விவசாயி ஒரு அரிசி முளைக்கலனாக்கா அவன் காசை எடுத்து சாப்பிட்டுக்குவானா? சாப்பிட மாட்டான். இந்த விவசாயி இல்லைனாக்கா எந்த பணக்காரனும் வாழ முடியாது. பணத்தை வச்சுட்டு முழுங்கி பணத்தை தான் முழுங்குவாங்க. எங்க அண்ணன் எல்லாம் பணத்தை தான் முழுங்குவான். நான் கூறுக்காரன் இல்லை, இதெல்லாம் இதுல வரும். தர்கால போய் குடியிருக்கிறான் பாருங்க, இதெல்லாம் வரும். இதுல வந்து போகுது. கேட்கட்டும், ஊரு கேட்கட்டும். என்ன வேண்டியிருக்கு? வெக்கம் என்ன இதுல? உண்மை பேசுறதுல எந்த வெக்கம் கிடையாது. பொய் வேணா பேசக்கூடாது. ஒரு பொய்க்கு 10 பொய் பேச வேண்டி வரும். ஒரு உண்மைக்கு ஒரே உண்மை தான் நடக்கும். கையிலிருந்து பேசுறேம்மா நான். சேச்சோ விடுங்க பையன், கடவுள் என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து கேட்குற நிலமையில இருக்கோம், அவங்க கொடுக்குற நிலமையில இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்க இப்போ கொடுக்குற நிலமையில இருந்தும் கொடுக்கல. அவங்க பேசுற பேச்சுக்களை வந்து கேட்குற நிலமையில இருக்கும். எவ்வளோ பேச்சு கொடுக்கலனாலும் கேவலமா பேசுறது எவ்வளோ வேதனையா இருக்கு. ரொம்ப தப்பான எண்ணம். கடவுள் உனக்கு கையில கொடுத்தனால தானே இந்த பேசுற. அதே கடவுள் அதிகமா கொடுக்கட்டும்பா. ஏன் அதிகமா கொடுக்கட்டும்? அப்பதான் அதிக பாவங்கள் சேர்த்துட்டு போக முடியும். நான் இந்த வாட்சி தொழில் இது செய்யறேன்னா இப்ப எல்லாருமே பழகணுங்கிறதுக்காகத்தான் இது காட்டுறேன் நானு. ஏன்னா எல்லாரும் பழகணும். உலகத்துல எல்லாருமே இந்த தொழிலை வந்து பழகணுங்கிற ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு இது வருமானே தெரியல. ஏன்னா நான் வேலை செஞ்ச ஒவ்வொரு கடைக்காரனும் நன்றி கெட்டவனா தான் இருந்தாங்க. எவனும் நன்றி இல்லை. உண்மையா உழைச்ச எவனுக்கும் நன்றி இல்லை. நன்றி இல்லாத முதலாளிகளா தான் இருந்தாங்க. ஆனா என்னால முதலாளி ஆக முடியல. ஏன்னா நேர்மையா உழைச்சேன்னா எப்படி ஆக முடியும்?
எப்படி முடியும்? அதான் சொன்னேன். அப்படி கேட்பாங்க. வடிவேலுட்ட கேட்பான், எப்படி முடியும்? இல்ல எப்படி ஆகும்? அப்படி கேட்பான். இப்போ நான் இதை வாட்சி தொழில் காட்டுறதுல எத்தனை கடைக்காரனுங்களுக்கு வயிறு எரியும் தெரியுமா? ம் என்னடா இவன் எல்லாம் இப்போ எல்லாம் இப்படி போட்டு உலகத்துக்கு காட்டுறானே அப்படின்ட்டு. ம் தெரிஞ்சுட்டு போட்டு என் தொழில் அடுத்தவனு பழகட்டும். ம் 4 பேர் பழகணுமா, ம் அதுதான் நன்மை. நம்மளால கொடுக்கறதுக்கு முடியாட்டியும் இதாவது காட்டி அவங்களுக்கு தெரிவிக்கணும். ம் அவங்க மன ஒரு இறக்கப்பட்டு எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னா அது எங்களுக்கும் உதவி தான். ம். அவங்க செய்கிற உதவி, நாங்கள் செய்கிற உதவி இது. நம்மனால முடிஞ்சது இது செய்கிறோம், உங்களால முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைப்பா, இதெல்லாத்தையுமே இவங்க என்னமோ காமிக்கிறாங்க ஃபோனில், என்னமோ ரொம்ப பெரிய வேலை மாதிரி, பெரிய பெரிய மிஷினு, பெரிய என்னமோ எப்படி சொல்கிறது, எல்லாமே வந்து குவாலிட்டியான மிஷினு, அதில் வச்சு செஞ்சால் தான் வாட்ச் வேலை செய்ய முடியுமா? ஒன்றும் கிடையாது. அது வந்து அவங்க வந்து பணக்காரங்கிறது கர்வத்தை காட்டுறாங்க, அவ்வளோதான். பணம் இருந்தால் தான் மிஷினரி வாங்க முடியும். ஒரு மிஷினரி வாங்கினாக்கா 50,000 1,00,000 ரூபாய் ஆகும். ம் இந்த 1,00,000 ரூபாய் இருந்ததுன்னு அவன் எப்படியுமா வேலை பழகுவான். ஏழைகள் பழக முடியாது, ம் பணக்காரன் தான் பழக முடியும். இந்த மாதிரி ஏழைகள் பழகுன்னா இந்த மாதிரி இது பார்த்தா தான் அவன் ஏழைகள் பழக முடியும். பெரிய பெரிய மிஷினரி வச்சுக்காருன்னா அது பண்ணுறான், அதுக்கு தான் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி பண்ணுறான். அப்போ எந்த ஏழை அந்த மிஷின் வாங்க முடியும் லட்சக்கணக்கில் கொடுத்து? ம் இது ஒரு 5,000 ரூபாய் இருந்து டூல்ஸ் அத்தனையும் வாங்கிக்கலாம். ம் டூல்ஸ் அத்தனையும் ஒரு 5,000 ரூபாயில் வாங்கிக்கலாம். ம் ஆட்சி தொழில் ஒன்றும் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. தைரியமாக எடுத்து செஞ்சாங்கன்னா எல்லாம் செய்யலாம். ம் ஒருத்தங்க அன்னைக்கு கேட்டாங்கப்பா இன்ஸ்டால, இந்த மாதிரி வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா, இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்களா, வாட்சோட அந்த டுட்டோரியல் வந்து அப்படி கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்த சோர்ஸ் இல்லைப்பா, இப்போ இல்லை சார் சொல்லிட்டேன். எங்களுக்கு வேலை தெரியும், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் வசதி இல்லையே. ஓ சொல்ல பணம் வேண்டாம். வேணும், பணம் தான் வேணும். ஆமாம். அந்த பணம் வந்துட்டோம், நாங்கள் கார்டு எடுக்கிறோம், கிளாஸ் எடுக்கிறோம். ஸ்டார்ட் பா. ஆயிலாபா? ஆயில் சும்மா ஒரு ட்ராப் தான் வைக்கணும். சும்மா ஒரு ட்ராப் வச்சா போ. ம் 20 தேதி. ம்
ஆயில் வைக்கிறீங்க. ஆமாம். அதெல்லாம் வீலாபா? இதுமா வச்சதெல்லாம் வீல். வீல். இப்போ நீங்கள் வைக்கிறது? இப்போ வந்து பெட்டு. பெட். 3 வீல் பெட்டு. இது மெயின் ஸ்ப்ரிங் பேரல். மெயின் ஸ்ப்ரிங் பேரல். இதுக்குள்ளே ஸ்ப்ரிங் இருக்கும். இது ஸ்ப்ரிங். இது கொஞ்சம் ஆயில் போடுறீங்க. ஆமாம், இது கொஞ்சம் ஆயில் வைக்கணும். சும்மா பேருக்கு, அதுக்கும் அதிகமாக போடக்கூடாது. சும்மா பேருக்கு. அதுக்கு வந்து ஒரு லூஸ் கிடைக்கும். இது மூடி, இது மேலே இது வச்சு பார்த்து அனுப்பணும். ஜப்பான் மூமெண்ட். இது என்னப்பா? ஜப்பான் மூமெண்ட். ஜப்பான் மூமெண்ட். லெஃப்ட்டில் தான் டைட் பண்ணுறது. லெஃப்ட்டில். ஆமாம். இந்த ஸ்க்ரூ மட்டும் லெஃப்ட்டில் டைட் பண்ணணும். ரைட்டில் டைட் பண்ணாங்கன்னா போகாது, டைட் ஆகாது. இதில் மட்டும். இதை மட்டும், இந்த வாட்சுக்கு மட்டும். சரி. இது என்னப்பா இப்போ நீங்கள் போடுறது? இது ட்ரம் வீல். ராக்கெட் மாதிரி என்னமோ போட்டு. ட்ரம் ராக்கெட் வீல். இந்த ரெண்டும் வந்து ட்ரம் ராக்கெட். இதுதான் சாவி கொடுக்கும்போது பல்லாக இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம். அதுலேயும் இருக்கும். முள்ளு திருப்புறதுக்கு இதெல்லாம் இதுதான். இது புல்லவுட் கிளிக்கு. புல்லவுட் கிளிக் அப்படி இழுத்து கொடுக்கும். அல்ல, பட்டன் இழுக்கிறது. அதான் பட்டனை இழுத்து கொடுக்கும். ஆமாம். இதை நான் அப்படி போடுறேன் பாருங்க. இதுக்குள்ளே காடி இருக்கும். காடிக்குள்ளே போட்டு இப்படி
அமுத்திதா ம் உள்ள காட்டு ஓ காட்டு இழுக்குதா பிடிச்சிக்குதா பிடிச்சிக்குது ஓ இது பிடிச்சி ஆமாம் இது யோக் பார் யோக் யோக் பார் பார் இருக்கு. இது வந்து உள்ள இப்படி உட்காந்து வெளியே தள்ளுறது யூஸ் அதான் யோக் பார் கிளிக் இப்போ போடுறதுனால யோக் பார் கிளிக் இந்த கிளிக் வந்து தள்ளி விடும். ம் பார்த்து உட்கார வைக்கணும், இல்லைன்னா ஜம்ப் பண்ணிடும். ம் தள்ளி உட்காந்துட்டா ம் இது எஸ்எல்எஸ் ம் இப்போ எஸ்எல்எஸ் ஆச்சரியப்படுவீங்க, அசந்து போவீங்க. நம்மகிட்ட இது இருக்குமா டஸ்டர், ஆமா அதை எடுத்து காட்டணும். இது பட்டு பட்டு சொல்லிட்டு பட்டு துணி கூட கிடையாது அது. பாருங்க இல்லையா, ம் ஆமாப்பா. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. இது வந்து இழுத்து இழுத்து இதாகுது. இந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் இருக்கும், இல்லைன்னா இது வந்து எஸ்எல்எஸ் சீக்கிரம் உடஞ்சி போயிடும், டக்குன்னு கட் ஆகிடும். அப்புறம் இந்த ராக்கெட் வீல் இருக்குல்ல, ட்ரம் ராக்கெட் வீல், அதுக்கு கொஞ்சம் ஆயில் இருக்கும். அப்போ தான் ஃப்ரீ கிடைக்கும். ஏன்னா டைட்னஸ் ஆகிரும், கொஞ்சம் ஆயில் பேரு டச் பண்ணால் போதும். ஆயிலெல்லாம் ஊற்ற வேண்டாம், டச் பண்ணால் போதும். ஓகே. மீட்டு வீலு, மீட்டு வீலா? சாவி கொடுத்தாங்க. சும்மா ஜுவல்ஸ்க்கு லைட். இது லிவர் காக்கா? லிவர் 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 லிவர். இது லிவர் காக்கு. ஓ, அதுதான் லிவர் காக். லிவர் காக். மெதுவாக வைக்கணும், இல்லைன்னா பாயிண்ட் போயிடும்.
மெதுவாக வச்சுட்டிங்கன்னா உட்காந்துச்சுன்னா பார்த்து இப்படி ஒரு சைடு வருது, ம் தள்ளி பார்க்கணும். ஓ, அடிக்குதா? ஓ டப்பு டப்புன்னு அடிக்கும். ம் சாவி கொடுக்குறது. ம் அந்த ஜுவலுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆயில், ம் சும்மா லைட்டாக வச்சப்போ மேலெல்லாம் வரக்கூடாது. அது ம் அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் டச் ஆனப்போ மெதுவாக கொஞ்சம் வச்சா போதும். ம் ஓகே. இப்போ இது ஓகே. ஆனால் வந்து இப்போ பேலன்ஸ் ஸ்கெட்சிங் பண்ணணும். ம் இது பேலன்ஸ். பேலன்ஸில் வந்து இங்கே பாருங்கள், ம் இதுக்கு பேர் ரோலர், ம் பேலன்ஸ் ரோலரு. ம் அதுக்கு நடுவில் ஒரு ஜுவல் இருக்கும், ம் புரியுதா? ம் அது வந்து இந்த லிவர் வந்து இப்படி பூ மாதிரி இப்படி இருக்கும். ம் அதில் வந்து இந்த ஜுவல் வந்து இதுக்கு நடுவில் உட்காரணும். அப்போ தான் வாட்ச் வரும். அதனால இதை வந்து சென்டர் கரெக்டாக வச்சு எப்படின்னா ம் பார்க்கணும். ம் கரெக்டாக உட்காந்து ம் மெதுவாக அழுத்தணும். மெதுவாக அழுத்தணும், இல்லைன்னா பாயிண்ட் போயிடும். ம் வந்துக்கிட்டா ம் ம் ஓ நீங்கள் வந்து ரெகுலேட்டர் இது இப்போ இது திருப்பலாம், ம் இப்படி திருப்பலாம். இது ம் இப்படி திருப்பலாம், ம் தெரியுதா? ம் இந்த ஒரு பின்னு வரும் இங்கே கம்பி மாதிரி, ம் அந்த பின்னுக்கு நடுவில் உள்ள அந்த ஹேர் ஸ்ப்ரிங் உட்காரணும். ம் இங்கே உட்கார வச்சு அதுக்குள்ளே போய் மறுபடி இப்படி திருப்பி விட்டாரா அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ரெகுலேட்டர். ம் ம் உட்காந்துக்கிட்டா ம் இப்போ வந்து இதை வந்து பாருங்க, இந்த லிவரை ம் இந்த பக்கம் தள்ளி விட்டுருணும். ம் அடிக்குதா? ம் தள்ளிட்டு இங்கே இருக்க ஜுவல் இருக்குல்ல,